சிவனேசன் ஐயா விடிய காலம் 3 மணிக்கு எழுந்து அவர் ரெகுலரா திறக்கிற இட்லி கடை திறக்கலான்னு போறாரு. ஆக்சுவலா இந்த இட்லி கடையில தான் இவரோட மொத்த வாழ்க்கையுமே அடங்கி இருக்கு. இங்க இருக்க ஆட்டுக்கல்ல அம்மிகள் எல்லாம் 2 பேரும் விடாம மாவு அரைச்சு அது மூலியமா இட்லி சுடுறாரு. இந்த இட்லியோட சுவைக்காகவும் இந்த ஐயாவோட கை பக்குவத்துக்காகவுமே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறாங்க. அதனாலேயே நம்மளோட பையன் ஹீரோக்கு கேட்டரிங் படிக்கணும் ஆசை வந்து அந்த படிப்பையும் முடிக்கிறான். இப்ப ரொம்ப வருஷம் ஆகி இவன் வீட்டுக்கு கிரைண்டர் மிஷின் விக்கிறவங்க வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே இவருமே அரைச்சு பாக்குறாரு. ஆனா இவரோட கைப்பக்குவம் வரலன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இதுலதான் மாவு நல்லா தானே அரைக்குது, அது என்ன கைப்பக்குவம்னு கேட்கறாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ வளர்ந்து பெரிய ஆளானதான் உனக்கு புரியும்னு சொல்றாரு. கொஞ்ச நாள்ல இவரோட இட்லி கடையை சுத்துப்பட்டு ஏரியால எல்லா இடத்துலயும் வைக்கலாம், பிசினஸ் பெருகுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஐடியா கொடுக்குறான். ஆனா அவங்க அப்பா இந்த ஊர்ல மட்டும் தான் என்னால வேலை செய்ய முடியும், பக்கத்து ஊர்ல எல்லாம் எப்படி என்னால சுட முடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ உங்களோட பேரை மட்டும் வச்சா போதும் சொல்லிட்டு இருக்கான். பட் இவர் என்னோட பேரை வச்சா அது என்னோட இட்லியா மட்டும் தான் இருக்கணும், அப்படி இல்ல நான் என்னோட பேரை வைக்காதான்னு சொல்றாரு. சோ ஹீரோவும் கோவப்படுறாரு. கொஞ்ச நாள் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியூர் போறேன்னு அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்றான். அதை கேட்ட அவங்களுமே வேற வழி இல்லாம அனுப்பி விடுறாங்க. இப்ப ஹீரோவும் வளர்ந்து வெளிநாட்டுல பெரிய ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனரோட பொண்ணையும் லவ் பண்றா. சோ இவங்க 2 பேருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணமும் முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணோட அண்ணனுக்கு ஹீரோ இங்க எம்ப்ளாயா இருக்கிறதுனால பிடிக்காம போயிடும். இருந்தாலுமே தங்கச்சிக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். அதே டைம்ல இந்த கல்யாணம் வெளிநாட்டுல நடக்கிறதுனால அவங்க அப்பாவும் அம்மாவும் வர முடியாத போயிடுது. ஆனா இந்த கல்யாணத்துக்காக பெரிய பார்ட்டி ஒன்று நடக்குது. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணி அவங்க அப்பா தவறிட்டாருன்னு சொல்றாங்க. ஹீரோ ஊருக்கு கிளம்புறான். போகும்போது நிறைய விஐபி கிட்ட இந்த கல்யாணத்துக்காக சொல்லி வச்சிருக்கோம், எப்படியாச்சும் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்போ ஊருக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்ததுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். அவங்க அப்பாவை கரெக்டா தூக்கிட்டு போகும்போது அவங்க வீட்டுல இருக்க மாடு கண்ணுக்குட்டி போடுது. இப்போ அவங்க அம்மா அந்த கண்ணுக்குட்டிக்கு உங்க ஹஸ்பண்டோட பேரு சிவன் வைக்கிறாங்க. விடிய கால 3 மணி ஆனந்தமே புருஷனை எழுப்பணும்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவும் கண்கலைக்கும் போயிடறான். அவங்களுமே கடையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கடை கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் சேர்ந்தா இந்த இட்லி கடையை உருவாக்கி இருப்பாங்க. அங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்குறாங்க. அங்கேயே இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கும் போறாங்க. பார்த்தா அடுத்த நாளே இவங்க அம்மாவும் இறந்து போயிடறாங்க. வேற வழி இல்லாம இங்கேயே ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஆயிடுது. சோ எதிரிலே பரோட்டா கடை வச்சிருக்கவரை இந்த இட்லி கடையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்காரு. இவனுமே இங்க நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை விற்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறான். ஆனா இவனுக்கு அந்த கடை தான் நம்ம அப்பா அம்மாவோட உயிர் முச்சு, சோ அதை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவனே எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறான்.